வள்ளலாருக்கும் உடலில் கத்தி பட்டது. வள்ளலாருக்கும் உடலில் கத்தி பட்டது. எம்ஜிஆருக்கு துப்பாக்கி பாய்ந்தது. அஜித்துக்கு 29 அறுவை சிகிச்சை நடந்தது. வள்ளலாருக்கு கத்தி பாய்ந்தது. இரத்தம் இன்றி, காயம் இன்றி, காயகல்பமானது. இரத்தம் இன்றி காயகல்பமானது. காயகல்பமானது. எம்ஜிஆர் துப்பாக்கியால் சொட்டார்கள். எம்ஜிஆர் துப்பாக்கியில் சோட்டாக்கள் துளைத்தது. உயிர் பெற்றார். அஜித்துக்கு 29 அறுவை சிகிச்சை நடந்தது. என்றும் இளமையோடு ஜோதி போல, வைரம் போல ஜொலித்து கொண்டிருக்கின்றார். என்றும் இளமையோடும் ஜோதி போல வைரம் போல ஜொலித்து கொண்டிருக்கிறார். அஜித் ஐயா போராளி இல்லை. போராளி மரணத்தை தெரிந்து போவார்கள். போராளிகள் மரணத்தை தெரிந்து கொண்டு போவார்கள். தெரியாமலும் போவார்கள். போராளிகள் மரணத்தை தெரிந்து கொண்டு போவார்கள், தெரியாமலும் போவார்கள். இல்வாழ்க்கை திரை வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் இவைகள் நடைமுறையில் இருந்து கொண்டு அறுவை சிகிச்சை 29 பெற்றுக்கொண்டு இல்வாழ்க்கை திரை வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் இவைகள் நடைமுறையில் இருந்து கொண்டு அறுவை சிகிச்சை 29 பெற்றுக்கொண்டு சாமி சிலை செய்வது திடீரென்று உருவம் பெறாது. செதுக்கி அறுவை சிகிச்சை செய்து சிலை உருவாகும். சாமி சிலை செய்வது திடீரென்று உருவம் பெறாது. செதுக்கி அறுவை சிகிச்சை செய்யும் போதுதான் சிலை உருவாகும். சிலை பெற்று கடவுள் என்று வணங்குகின்றோம். அதுபோல சிலையாய் உருவானதை 29 அறுவை சிகிச்சைதான். பார்க்கின்ற போது நீங்களும் நடமாடும் கடவுள்தான். சிகிச்சையான போது பார்க்கின்ற போது நீங்களும் நடமாடும் கடவுள்தான். எல்லாத்தையும் கடந்தவர் கடவுள் என்றார்கள். 29 அறுவை சிகிச்சை யார் தான் தாங்குவார்கள்? 29 அறுவை சிகிச்சை யார் தான் தாங்குவார்கள்? உன்னை சந்தேகிக்கின்றோம் நீதான் கடவுள் என்று. ஒரு காயம் பட்டால் காயாகும், பழமாகும், சில நேரத்தில் மாயமாகும். உன் அறுவை சிகிச்சை உன் உடலில் எப்படி ஏற்றுக்கொண்டது? உன் அறுவை சிகிச்சை உன் உடல் எப்படி ஏற்றுக்கொண்டது? உன்னை எப்படி தாங்கிக் கொண்டது? உன் அறிவு எப்படி ஆனந்தத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது? எப்படி உன் உடம்பு மனதிற்கும் கருணை வடிவமாக எப்போது இருக்கின்றது? உன் அறிவும் எப்படி ஆனந்தத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது? எப்படி உன் உடம்பு மனதிற்கு கருணை வடிவமாக எப்போது இருந்து கொண்டு இருக்கிறது? கருணை என்பது எப்போதும் அல்ல குறையாமல் கொடுத்து கொண்டிருப்பது. கருணை என்பது எப்பொழுதும் அல்ல குறையாமல் கொடுத்து கொண்டிருப்பது. உன் உடம்பில் 29 அறுவை சிகிச்சை கொடுத்தோம். உன் உடம்பில் 29 அறுவை சிகிச்சை கொடுத்தும் எதையும் கருகாமல் வைரம் போல் ஜோதியாகவும் காட்சி கொடுக்கின்றாய். எதையும் கருகாமல் வைரம் போல் ஜோதியாக காட்சி கொடுக்கின்றாய். கடவுளுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. ஜோதி என்று. ஜோதியும் பூவும் நீ ஒன்று. அதனால ஆனாய் தலையானாய். ஜோதியும் பூவும் நீயும் ஒன்று. அதனால ஆனாய் தலையானாய். 29 அறுவை சிகிச்சை பெற்று
29 அறுவை சிகிச்சை பெற்று தலையெடுத்து தலையானாய். உன்னை 29 அறுவை சிகிச்சை தொடும்போதெல்லாம் கடவுள் உன்னை விட்டு போகாமல் உன்னை 29 அறுவை சிகிச்சை தொடும்போதெல்லாம் கடவுள் உன்னை விட்டு போகாமல் உன்னை பார்த்து கொண்டு கவனமாக உன் அறுவை சிகிச்சை ரசித்தாரோ, உன்னை பார்த்து கொண்டு கவனமாக உன் அறுவை சிகிச்சையை ரசித்தாரோ. உலகத்திற்கே நீங்கள் ரசிகர், உலகத்துக்கே நீங்கள் ரசிகர். உன் நடிப்புக்கே உலக மக்கள் ரசிகர்கள். உலகத்திற்கே நீங்கள் ரசிகர், உன் நடிப்புக்கு உலக மக்கள் ரசிகர்கள். உன் உடலில் அறுவை நடக்கும்போது கவனமாக கடவுள் ரசித்தாரோ, உன் உடலில் அறுவை நடக்கும்போது கவனமாக கடவுள் ரசித்தாரோ. கடவுள் இன்பமும் துன்பமும் கொடுத்து ரசிப்பார். கடவுள் இன்பமும் துன்பமும் கொடுத்து ரசிப்பார். உன் 29 அறுவை சிகிச்சையை கொடுத்து ஜோதி வைரம் போல என்றும் இளமையும் மன ஒளியையும் கொடுத்து நீ உலகில் நடமாடும் கடவுளோ, நீ உலகில் நடமாடும் கடவுளோ என்றும் இளமை மன ஒளியையும் கொடுத்து நீ உலகில் நடமாடும் கடவுளோ. நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, நீதான் எங்கள் கடவுள். நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, நீதான் எங்கள் கடவுள். என்றும் இளமையோடு, என்றும் பொலிவோடு, மன உறுதியோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தலையாய் வணங்குகின்றோம். தலையால் உன் காலில் தொட்டு வணங்குகின்றோம். எத்தனை அறுவை சிகிச்சை, எத்தனை அறுவை சிகிச்சை. இனிமேல் தொடர வேண்டாம், இனிமேல் தொடர வேண்டாம். உன் உடல் என்றும் இளமையாக இருக்கட்டும். எங்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிரு ஜோதி போல்.